டீனேஜ் டைமில் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, படிக்கணும் படிக்கணும் கேர்ள் ஃப்ரெண்டு படிக்கணும், அவளை பார்த்துக்கணும், சூப்பராக பார்த்துக்கணும். எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை மட்டும் தான் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பணம் பணம் நிறையா சம்பாதிக்கணும், அப்போ தான் நல்லா பார்த்துக்க முடியும், நல்லா சூப்பராக வெல்த்தியாக ரிச்சாக இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, கேர்ள்ஸும் வேணும் பணமும் வேணும், கேர்ள்ஸும் வேணும் பணமும் வேணும். ஸோ இன்னும் அதுக்கப்புறம் 2020 வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே தான் ரெஸ்ட். அப்போ அந்த டைம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் என்னோடய லைஃபாக என்னோடய மைண்ட் செட்டாக இருந்துச்சு. என் மைண்ட் செட் எப்போவுமே எப்போ ஈவினிங் ஆகும், எப்போ எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் விளாடலாம், எப்போ பசங்களோட சேர்ந்து போய் தண்ணி அடிக்கலாம், எப்போ பசங்களோட போய் சேர்ந்து சிகரெட் அடிக்கலாம் அப்படி. அதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறையா சேலரி வந்ததுக்கப்புறம் பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க, ஏன்னா நிறையா சம்பாதிக்கிறேன், பணம் வருது, அப்போ பொண்ணுங்க வேணும் அப்படின்னு. பொண்ணுங்க சென்ஸ் வெளியே சுற்றுறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு இதுக்கெலாம் பொண்ணுங்க வேணும், பேசுகிறதுக்கு பொண்ணுங்க வேணும், எல்லாத்துக்குமே பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேவலமான மைண்ட் செட்டு தான் ஆக்சுவலாக இது. ஐ மீன் வேணும்னு நினைக்கிறது வேறு, ஓகேவா? பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக நம்ம வேணும்னு நினைக்கிறோன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நினச்சது எல்லாமே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக தான் மேபி பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை பேர் இவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க, நான் என் லைஃப்பில் நிறையாவே தப்பு தான் பண்ணியிருக்கேன் அதிகமாக. நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் செட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எடிட்டிங் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எஜுகேஷன் கற்றுக்கணும், மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Definite amount to be desire. நம்ம எல்லாருக்குமே வந்து எனக்கு 1 இயரில் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், என் லைஃப் ஃபுல்லாக நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கணும், எனக்கு இவ்வளோ இது இருக்கணும்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும் தான், ஓகேவா? பட் அந்த தாட் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இருக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட்னா, இப்போ மந்த்லி வந்து நான் வந்து 1000 வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கான கோல் வந்து வச்சுருக்கேன், கரெக்டான ஒரு டிசைர் அமௌண்ட் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து நிறையா பணம் வேணும், நான் வந்து அபண்டன்ஸாக இருக்கணும் அப்படி நான் ஃபீல் பண்ணல. ஐ ஹேட் அ ஸ்பெசிஃபிக் திங். ஸோ அடுத்த இயர் எண்டுக்குள்ளே நான் வந்து ஒரு 2 lakhs கிட்ட என்னோடய அக்கௌண்ட்டில் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு பணக்காரங்க மைண்ட் செட்டுக்கு போகணும், ஐ மீன் நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சமாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட லைஃப்காக அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசையர். ஐ மீன் ஒரு அமௌண்ட்டாக பணமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட். இதுதான் இந்த அமௌண்ட்டு தான் நான் வச்சுருக்க போகிறேன், இந்த அமௌண்ட் தான் இந்த இயர்க்குள்ளே நான் சேவ் பண்ண போகிறேன், இந்த அமௌண்ட் தான் நான் ஏர்ன் பண்ண போகிறேங்கிறத நம்ம மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ சைக்காலஜிக்கல் டேர்மில் ஏன் டெஃபினைட்டான ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்கன்னா, ஸோ உங்களோட நான் முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இப்போயும் சொல்கிறேன், உங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட எனர்ஜி வந்து நிறையா விஷயத்துக்கு போகும். பட் இதுவே நீங்கள் ஒரே ஒரு கோலை நோக்கி மட்டும் உங்களோட எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதோட ரிசல்ட் அண்ட் இம்பேக்ட் வந்து 100% இருக்கும். பட் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து 40, இங்கே வந்து 40, இங்கே வந்து 10, இங்கே வந்து 10 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா உங்களால் எதுலேயுமே பெரிய ஒரு ரிசல்ட் பார்க்க முடியாது. பட் ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தில் உங்களோட 100% எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வந்து டெஃபினைட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். டெஃபினைட்டான ஒரு அமௌண்ட், இதுதான் நான் இந்த இயர் 2க்குள்ளே இல்லை அடுத்த இயர் 2க்குள்ளேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த இயர் 2க்குள்ளே நான் வந்து சேவ் பண்ண போகிறேன், ஏர்ன் பண்ண போகிறேன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு நீங்கள் டெஃபினைட்டாக குறிச்சிக்கோங்க. சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் டிசையர். இது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே வந்து ஒரு பொண்ணு, அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ இப்போ அவங்கக்கிட்ட, ஏன்னா நானுமே அந்த டைமில் அது கொஞ்சம் ஐபிஎஸ் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தனால நான் அந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் பேசும்போது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஸோ அவளை விட்டுட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்கா அப்படிங்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, லைஃப்பில் உனக்கு உன்னோட டிசையர், உன்னோட பர்பஸ், உன்னோட கோல் முக்கியம்னா நீ அதை நோக்கிப்போ. அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னா அவங்க நோக்கிப்போ. நீ ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும், நீ 2மே வேணும்னா 2த்துலேயுமே உன்னால் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னாங்க.
பட் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு அப்போ புரியல. அப்போ வந்து ரொம்ப காண்டாக இருந்துச்சு. என்ன இப்படி சொல்கிறா சி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அப்புறமேட்டு சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். பட் ஆனால் எனக்கு அப்போ அவங்க சொன்ன விஷயம் ரீசெண்ட் டைமில் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். எஸ், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சாக்ரிஃபைசஸ். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல தான் லாக் ஆகிடுறோம். லைக் வந்து எஸ் எனக்கு வந்து ரெண்டுமே வேணும், எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு. லைக் வந்து எனக்கு கேர்ள்ஸும் வேணும், அட் த சேம் டைம் என் கோல்ஸ்லேயும் நான் ஜெயிக்கணும். எனக்கு கேர்ள்ஸ் நான் வந்து பானும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நான் வந்து பெரிய ஒரு ஆளும் ஆகணும் அப்படின்னு எதுவுமே நடக்காது. சாக்ரிஃபைஸ், லைஃப் இஸ் லைக் அ சாக்ரிஃபைஸ். நீங்கள் வந்து ஒரு பர்பஸ் உங்கள் கோலுக்காக போகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப்பில். ரியலாகவே இங்கே வந்து பேலன்ஸ் லைஃப்னு ஒன்று கிடையாது. பேலன்ஸ் லைஃப் இந்த சென்ஸ் 9 to 5 ஜாபில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப் போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ஃபேமிலியோடு இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பணம் இருக்கும், திரும்பி காலையில் எந்திரிப்பாங்க, ஓடுவாங்க, அவங்களோட வேலை செய்வாங்க, திரும்பி ஃபேமிலியோடு இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான பர்பஸ் கோல்ஸ் நோக்கி போகிறவங்களுக்கு லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க 9 to 5 ஜாப் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, முதல் எக்ஸாம்பிள். அது வந்து பேலன்ஸ் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ இன்பேலன்ஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல் இருக்குது, பர்பஸ் இருக்குது, எய்ம் இருக்குன்னா நம்ம அன்பேலன்ஸ் லைஃப்பை தான் வாழ போகிறோம். லைக் வந்து ஒரு 1 year 2 year 3 year நம்மளோட லைஃப்காக மட்டுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த லேட்டாக கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த 3 yearsல என்ன வேணாலும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நம்மளோட வேலையை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், நமக்கு இருக்கிற கேர்ளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம ஃபேமிலியோட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட இப்போ யார்ட்டையும் பேச முடியாது சரியா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நம்ம அந்த பழைய சர்க்கிளை விட்டு வெளியே வந்து உடச்சிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் அந்த கோல் நம்ம அடைய முடியும். ஸோ த திங்க் ஹியர் இஸ், உங்களோட லைஃப்காக நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட டிசையருக்காக நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்போவுமே. ஸோ இது தெரியாமல் நீங்கள் கோல் வச்சுக்கிறேன், நான் எய்ம் வச்சுக்கிறேன்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கோலும் எய்மும் சாக்ரிஃபைஸஸ்லேருந்து தான் உருவாகும். ஸோ இது நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாருமே இதை சொன்னது கிடையாது. நான் தான் மெயினாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பேலன்ஸ் லைஃபாக இருக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு சக்ஸஸ் பெருசாக இல்லவே இல்லை. இம்பேலன்ஸ் லைஃபாக இருக்கும் போது நான் நிறையா பேர் பார்க்குறேன். இம்பேலன்ஸ் லைஃபாக லைக் வந்து அவங்களோட ஒர்க்கில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க ஒரு 1 year ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, 2 year ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அந்த லைஃப்பை சூப்பராக அவங்க பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க நார்மல் லைஃபுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு எப்போயா தேவைப்படும் போது திரும்பி அந்த பேக் டு த லைஃப்பில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க தான் வந்து லைஃப்பில் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் லைஃப்பில் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை உங்களோட கோல் உங்களோட டிசைருக்காக நீங்கள் ஓடுங்க. அப்படி இல்லை நான் பேலன்ஸ்டாக எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே இருக்காது, ரெண்டுமே புட்டுக்கிட்டு போய்டும். ஓகே, ஒரு 1 year முன்னாடி நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்டிங் இதெல்லாம் நிறையாவே ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா டைம் வந்து அதில் வந்து நிறையா லாஸ் ஆகும், நிறையா கெயின் ஆகும். அப்போல்லாம் எங்கள் அம்மா கிட்ட நான் வண்டியில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட போவேன்னா அப்போ வந்து ஒரு லாங் ஜேர்னி இருக்கும், ஒரு 15 minutes 20 minutes ஆகும். ஸோ அப்படி போகும்போது எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் ஏன் இவ்வளோ ஃபெயிலியராக இருக்கேன், ஏன் எனக்கு எதுவுமே சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, எஃபர்ட் இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைம். எனக்கு அப்போ அது புரியவே இல்லை. பட் அப்புறமேட்டு நான் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணும்போது, நான் நிறையா புக்ஸ் படிக்கும்போது, நிறையா பேர்கிட்ட பேசும்போது, நிறையா ரியலான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டிசைருக்கு டெஃபினட்டான ஒரு டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ மேபி 1 year 2 yearsல நடக்கலாம், பட் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒரு 5 yearsல ரேப்பிடான மேசிவான ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நமக்குமே வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், நிறைய டிசைர்ஸ் இருக்கும். பட் அதுக்கான ஒரு கரெக்டான டைம் இல்லாமல் நம்ம யாரோ சொல்கிறாங்க 6 மாதத்தில் 5 வருஷத்துக்கான ஒரு சக்ஸஸ் நீங்கள் பார்க்கலாம், 6 மாதத்தில் 10 வருஷத்துக்கான சக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்மளும் ஒரு கோலை செட் பண்ணி அதுக்காக ஓடுறோம். லிட்டரலாக நானுமே இப்படி தான் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது அப்படி நடக்காது. தட்ஸ் நாட் ட்ரூ. 6 monthsல வந்து யாராலையுமே 5 yearsக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. பட் 6 monthsல நம்ம வந்து நமக்கான லைஃபோட பர்பஸ், கோல்ஸ் அண்ட் வாட் வி ஹாவ், வாட் வி கேன் டூ, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபைன் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து பண்ணலாம். ஃபேண்டசைஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சத்தியமாக. ஸோ அப்போது 1 year நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சுருக்க கோல் எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு 1 year கோல் 2 years கோல் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 years கோலில் நான் எப்படி இருப்பேன், 10 yearல நான் எப்படி இருப்பேன். ஸோ இந்த மாதிரியான கோலை நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கான கரெக்டான டைம் ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. லைக் வந்து நீங்கள் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா லிட்ரலாக வந்து 1 year 2 years கோல் லிட்ரலாக வந்து டைம் எடுத்துக்கோங்க. லிட்ரலாக படிக்க அவ்வளோ டைம் எடுக்கும், அவ்வளோ வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும். லைக் நீங்கள் வந்து டாக்டரில் அடுத்த ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு லிட்ரலாக 2 years டைம் எடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதுக்கு லாங் டைம் எடுக்கும். சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பட் கிளைண்ட்ஸ் வருது, அதை நீங்கள் பிடிக்கிறது, ஒரு மேசிவான ஒரு ஹிட்டு கொடுக்கறது 6 மந்த்ஸில் நடந்துடாது, 1 இயரில் நடக்கும். கண்டிப்பாக 1 இயரில் நடக்கும். பட் அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம டிசைருக்காக நம்ம கரெக்டான ஒரு டைம் ஒதுக்கணும். 10 நாளில் நான் அடித்து நவுத்திடுவேன், 6 மாதத்தில் அடித்து நவுத்திடுவேன், 3 மாதத்தில் கிழிச்சிடுவேன். சத்தியமாக நடக்காது, சீரியஸாக. ஸோ யாராவது இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா சரி நம்பாதீங்க. ப்ராப்பரான டைம் எடுங்க. உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்கள், இந்த டைமில் நான் பண்ணிடுவேனா. ஜஸ்ட் ஆக்சுவலாக நம்ம நிறையா கோல்ஸ் வந்து குவிட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங் நம்ம அதுக்கு செட் பண்ணாதனால தான். பட் ப்ராப்பரான ஒரு டைமிங் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்காக ஓகே எனக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஒருத்தவங்க கோல் செட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, ஆனால் 6 மாதத்தில் பண்ணிடலான்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிற வீடியோவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பாதிலே குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது எப்படி அவங்க என்ன சொன்னாங்க 6 மாதத்தில் முடியும்னாங்கன்னா என்னால் முடியலையே, எதுக்கு தேவையில்லாது. அதாவது அதே மாதிரி இந்த பேலன்ஸ் லைஃப் இன்பேலன்ஸ் லைஃப் பற்றிலாம் பேச மாட்டாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு என்னென்னா பேலன்ஸ்டாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க பெரிய ஒரு அவுட்ரீச், பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணிட முடியாது. மேபி அந்த டைமில் அது ஓகேவாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட கோல் இருக்குன்னா அதுக்காக ஒரு டைமை கரெக்டான டைம் செட் பண்ணுங்கள். லைக் வந்து 1 இயர் ஆகும், 2 இயர்ஸ் ஆகும்னா 2 இயர்ஸ் செட் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள், 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஏன் உங்கள் டிசைருக்காக உங்களால் ஒர்க் பண்ணனா நீங்கள் அப்போ டிசைர் வந்து வேணாமே, நீங்கள் வேணாம் இது எதுக்கு, அப்புறம் நீங்கள் நார்மலான லைஃபே போய் வாழுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் டிசைர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்காக 2 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக இருங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். மெயினாக அந்த யூடியூப்பில் நான் வந்து பண்ண தப்பே என்னென்னா நான் வந்து பேலன்ஸ் லைஃபாக இருக்கணும், லைக் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து என்னோடய கான்டென்ட்டில், என்னோடய வீடியோ எடிட்டிங்கில், வீடியோ டேக்கிங் எதுவுமே தெரியாமல். பட் ஆனால் அது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானுமே வந்து பண்ணியிருக்கேன், நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். நான் அதில் எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துப்பேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாச்சும் உங்களோட லைஃப்பில் நான் சொன்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்கிற விஷயம் ஷெடியூல் பண்ணாதீங்க, அது வந்து தேவையில்லை. எதுக்கு ஷெடியூல் பண்ணுறீங்க, ஷெடியூல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுங்க, இந்த டெக்னிக். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஷெடியூல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் பண்ணிட்டேன் என்னோடய டேவை. இங்கே பாருங்கள், இந்த பேப்பரில் நான் வந்து எழுதியிருப்பேன் என்னோடய டேயில் என்னென்ன நடக்கணும், என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவை நம்ம ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்காக ஷெடியூல் இருக்கணும். நம்ம சும்மா ஃப்ரீ டைமில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார்னா காலையில் வந்து படிக்க வந்துடுவார், ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு வேலைக்கு போயிடுவார். அவங்க தனியாக ஒரு கடை ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கடையில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். நான் கேட்பேன், ஏன்டா காலையிலையும் படிக்கிற, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னா. சும்மாவே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்ம மூளை வந்து தப்பான விஷயங்களை செய்ய தோணுவோம், ஏதாவது ஒன்று யோசிக்க சொல்லுவோம், ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுவோம். தேவையா? அதுக்கு நம்ம பிஸியாகவே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, சும்மா இருக்கீங்கன்னா ஷெடியூல் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கல்ல, எனக்கு வந்து என்னோடய பர்பஸ் நோக்கி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் என்னோடய ஜாப்லாம் குவிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா ஷெடியூல் பண்ணுங்கள். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அந்த டைமிங்லேருந்து நைட்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். லைக் இதே மாதிரி ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த கோல், அந்த ப்ராப்பரான ஒரே ஷெடியூல் தான் இருக்கணும். அந்த ஷெடியூலை சும்மா மாற்றிட்டு லைட்டாக அங்கங்கே ஆல்ட்ரேட் பண்ணுங்கள். பட் வந்து ஷெடியூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் மார்னிங் ரொட்டீன் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஈவினிங் ரொட்டீன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். மேபி இடையில நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஈவினிங் ரொட்டீங்கிறது எப்போவுமே சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து வீட்டில் சும்மா நான் என்னோடய லைஃப்க்காக மட்டுமே நான் ஓடிட்டு, என்னோடய கோல் அதுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ மேபி நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா காலையில் ஒரு கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம் செட் பண்ணுங்கள், ஷெடியூல் பண்ணுங்கள், அந்த விஷயத்துக்காக உழைங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேபி நீங்கள் வந்து காலேஜ் வந்து மார்னிங் போகிறீங்க, ஈவினிங் லீவ் அப்படின்னா மதியானம் அதுக்கு மேலே ஷெடியூல் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து முன்னாடி நாளே ஷெடியூல் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்கள் கோலுக்காக ஷெடியூல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா ஷெடியூல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஃபோன் நோட்டிஃபிகேஷன். நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கூகுள் கேலண்டரில் வந்து ஷெடியூல் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஏதாவது திடீர்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏர்ஜ் கிரியேட் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போதெல்லாம் டக்குன்னு எனக்கு அந்த மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து வெறும் இந்த ஷெடியூல் பண்ணது மட்டும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதனால் அது மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரனால ஓகே நமக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி நான் போய் ஆட்டோமேட்டிக்காக என்னோட பாடியை நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு மூவ் பண்ணிடுவேன். பாடியை மூவ் பண்ண ஆரம்பித்தோம், பிரெயினும் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட பாடியை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே, அந்த ஒர்க்குக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பிரெயினும் அதுக்கு வந்து மூவ் ஆகிடும். நீங்கள் பிரெயின் சொல்கிறது கேட்டுக்கிட்டு அது என்ன, எனக்குமே நிறையா டைம் வந்து வேணாம், கொஞ்சம் நேரம் தூங்கலாம், கொஞ்சம் நேரம் படுக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் அண்ட் திங்கிங்ஸ் எனக்குள்ளே கொடுக்கும் தான். பட் இருந்தாலும்
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாடியை நான் மூவ் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சுருவேன். அட்லீஸ்ட் ஒரு வாக்கு சும்மா அப்படியே வெளியே போய் நடந்து சும்மா அப்படி வெளியே போய் நின்றுட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய விஷயங்களில் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியுது. ஓகே, ஸோ என்னோட மூளை சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஏன்னா மூளை சொல்கிறது எப்போவுமே மேக்ஸிமம் டைம் கேட்காதீங்க. அது நிறையா டைம் வந்து உங்களுக்கு பொய் சொல்லி உங்களை இது முடியாது அது முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்லி உங்களை பயமுறுத்த தான் அதிகமாக பார்க்கும். ஸோ உங்கள் மூளை சொல்கிறது கேட்காதீங்க. ஒரு ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷெடியூலில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக ட்ரை பண்ணுங்கள். மினிமம் நம்மளால் சம்டைம்ஸ் 1-2 டைம் வந்து 1-2 விஷயங்கள் பண்ண முடியாதான், பட் முடிஞ்ச அளவு அந்த டாஸ்க்ஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட கோலை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கிளியர் அண்ட் கான்சியஸ் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்க. லைக் வந்து நான் வந்து ஒரு 1 இயரில் நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவேன். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும், அவர் எழுதின விஷயம் என்ன கோலாக என்ன இருக்குன்னா, நான் இந்த மாதிரி ஒரு 1 இயரில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த எக்ஸாம்ஸ் வருது, இந்த எக்ஸாமுக்காக நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கிளியரான ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதுங்க. கிளியரான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி டெய்லியும் மார்னிங் 1 டைம் ஈவினிங் 1 டைம் அந்த 2த்தையும் எடுத்து படிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட், ப்ரூஸ்லி தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கோல் என்ன எழுதி வச்சிருந்தார் தெரியுமா, நான் வந்து உலகத்துலேயே ஹை பேயிங் ஒரு ஆக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாராம். ஸோ அவர் எழுதி வச்சதை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் சத்தமாக படிப்பாராம். நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், நான் வந்து இந்த சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு அவரோட கோல் அப்படி படிக்கும் போது அவர் திரும்பி அவரோட பிரெயினுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. இதுதான் உன்னோட ட்ராக், நீ ட்ராக் மாறாத, இதுதான் உன்னோட ட்ராக். ஏன்னா நமக்கு கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நம்மளை தான் அசிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்மளோட பிரெயினுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதுதான் உன்னோட ட்ராக், இதுதான் உன்னோட ட்ராக். இந்த ட்ராக்கை சொல்ல நம்ம பிரெயினும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் லிட்டரலாக ப்ரோக்ராம் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரைலாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகிற விஷயம் தான். தொடர்ந்து பண்ணுறவங்க, தொடர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்துக்கு மட்டுமே பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க லைஃப்பில். தொடர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பாதியில் பண்ணிவிட்டு விட்டுட்டு திரும்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு திரும்பி பண்ணுறவங்க லைஃப்பில் தோற்றுறாங்க. அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக ஆக போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சில வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு இங்கே சொல்லித்தர விஷயங்களை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் 1 வருஷமாவது தொடர்ந்து ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குரோ ஆகணும் அப்படிங்கிறத என்னோட டார்கெட். ஸோ என்னோட மோட்டோவே வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாச்சும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் கொஞ்சமாவது அவங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு டார்கெட். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. லவ் யூ கைஸ்.